டெய்லி சினிமா பாயல் கபாடியாவுடைய அந்த ஆல் வி இமேஜினஸ் லைட் அந்த படம் ஆல்ரெடி கோல்டன் குளோபுக்கு நாமினேட் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பாஃப்டாவுடைய நாமினேஷனுக்கு எதெல்லாம் அனுப்பலாம் அப்படின்னு ஒரு லாங் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம பாயல் கபாடியாவுடைய ஆல் வி இமேஜினஸ் லைட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த சந்தியா சூரியுடைய சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு மூவியும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் வந்து இந்த கரண் கதாரி அப்படிங்கிறவருடைய சிஸ்டர் மிட் நைட் அந்த படமும் இவங்க எல்லாருமே இந்தியர்கள், பிரிட்டனில் பிறந்த இந்தியர்கள், இந்தியா வம்சாவளி அந்த மாதிரிக்காரங்க. இது இல்லாமல் வந்து இந்த டேவ் பட்டேல் ஸ்லம்டாக் மில்லியனரில் நடிச்சிருப்பாப்புல, அவர் வந்து மங்கி மேன் ஒரு படம் டைரக்ட் பண்ணி ஹீரோவாக பண்ணியிருந்தார். அதுவும் வந்து பெஸ்ட் டைரக்டர் இதெல்லாம் செலக்ட் ஆகிருக்குங்கிறாங்க. ஸ்டில் வந்து ஆல் வி இமேஜினஸ் லைட் வந்து ஆல்ரெடி நல்ல பிரிண்ட் வந்திருக்கு, இன்னும் பார்க்கல. பட் இதில் வந்து நான் வந்து இந்த சந்தியா சூரியுடைய அந்த சந்தோஷ் அந்த படம் வந்து 2-3 days ago நான் வந்து பார்த்தேன். உண்மையுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக நேச்சுரலாக அவ்வளோ நல்லா ஷூட் பண்ணுறாங்க. பட் எனக்கு எது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னா, அவங்க இந்தியாவில் பிறந்தவங்க கூட கிடையாது. அவங்க வந்து ஒரு பிரிட்டனில் வந்து ஒரு இந்திய வம்சாவளி பேரண்ட்ஸுக்கு வந்து பிறந்தவங்க. அவங்க ஆனால் இந்தியாவில் வந்து அவ்வளோ அழகாக நேச்சுரலாக வந்து படத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம இந்தியாவில் பிறந்து இங்கேயே இருக்கிற நாம் வந்து ஃபேக்காக ஃபேண்டஸியாக அதுவும் பல ஆங்கில படங்களையோ கொரியன் படங்களையோ காப்பி அடித்து நம்ம இங்கே இருக்கிற ரியலிஸ்டிக்கை வந்து சொல்லாமல் விட்டுட்ருக்கோம்னு நினைக்கிறப்ப மனவேதனை அழிச்சிட்டு தான் இருக்குது. பட் அந்த படத்தில் வந்து சந்தோஷ் படத்தில் வந்து இந்த சுனிதா ராஜ்வர் அண்டு சகானா கோஸ்வாமி இவங்க 2 பேருடைய ஆக்டிங் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் வந்து இந்த வெளிநாட்டினர் வந்து நம்ம ஊரை வந்து படம் எடுத்து நல்லா எடுத்துடுறாங்க, ரியலிஸ்டிக்காக எடுத்துடுறாங்க அப்படிங்கிறதுலாம் நல்ல விஷயந்தான். பட் அவங்க என்ன தவறு பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவை ஏதோ ரொம்ப இன்னும் வளர்ச்சியே அடையாத நாடு மாதிரி, அது எங்கேயாவது ஒரு ஸ்லம்மை மட்டும் எடுத்துக்கிட்டு ஸ்லம்டாக் மில்லியனர்லேயே வந்து இப்படியும் மக்கள் வாழ்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக காமிச்சா, அது டெஃபினட்டாக நம்ம கண்ட்ரியில் இருக்குதான் அந்த மாதிரி இடங்களும். பட் அது இல்லாமல் முன்னேற்றம் அடைஞ்ச டெவலப்பான ஏரியாஸும் இருக்குது, அதை இவங்க காட்டவே மாட்டுறாங்க. இந்த படத்துலையும் அதே தான். இந்த சந்தோஷங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் வந்து அந்த டெல்லி பக்கத்தில் ஏதோ ஒரு வில்லேஜ் வந்து ரொம்ப பின்தங்கி இன்னும் பொருளாதாரமும் சரி கல்வித்தரமும் உயராத அளவுக்கு இருக்கும். அங்கே வந்து இன்னும் அந்த கேஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூ அப்படி இப்படின்னு காமிச்சு ரொம்ப பேடாக காட்டுறாங்க லைம் லைட்டில். பட் அது வந்து ஒரு மனம் இருந்தது. இப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதெல்லாம் காட்டுறாங்களே, நீங்கள் பிரிட்டனுடைய பேட் ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்குது, ட்ரக் அடிக்ட் பீப்புள், பெக்கர்ஸ்லாம் வந்து பாவமாக விழுந்து கிடப்பாங்க. இந்த ஃபோட்டோஸ் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் விட இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் மிக வளர்ந்த கண்ட்ரி, நம்பர் 1 கண்ட்ரி அப்படின்றாங்களே, அங்கே போய் அந்த ஃபிலடெல்ஃபியா ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு எப்பா இதுக்கு நாம் இருக்கிற இடம் எவ்வளோ பெட்டரானு தோணுது. அங்கே இருக்கிற அந்த ட்ரக் அடிக்ட் பீப்புள் இருக்கட்டும், ரொம்ப பிச்சை எடுத்த மாதிரி ஏதோ ரொம்ப ஒஸ்ட்டாக ஏதோ இந்த ஏலியன்ஸ்லாம் வந்து தெரிஞ்ச வேறு ஏதோ ஒரு பிளானட்லேருந்து வந்து ஸ்ட்ரேஞ்ச் பீப்புள் அங்கே தெரிஞ்சிட்ருக்கிற மாதிரி ஏதோ மாதிரி தெரிஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம கண்ட்ரி எவ்வளோ பெட்டராக இருக்குது. பட் அவங்க நம்ம கண்ட்ரி இப்படி தப்பாக ரொம்ப லோவாக காட்டுறது வந்து நமக்கு மனவேதனை அளிக்குது. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ஏன் நம்மளுடைய இந்தியா வந்து ரொம்ப பொருளாதாரமாக கல்வித்தரமாக இல்லாமல் ரொம்ப ஸ்லம்மாக ரொம்ப ஏழைகளாக ஹங்கராக இந்த மாதிரி காட்டுறாங்கன்னா, லோவாக காட்டுறாங்கன்னா, ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் அந்த அவார்ட்ஸ். அதாவது ஆஸ்கார். நீங்கள் ஆஸ்காருக்கு வந்து நாமினேட் ஆகணும்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் இந்திய மொழி படங்கள் எடுக்கிறீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மக்கள், அவங்க வந்து இன்னும் வளர்ச்சி அடையலை அப்படின்னு காமிச்சாதான் நீங்கள் ஆஸ்காருக்கே நாமினேட் ஆவீங்கன்னு சொல்லிட்டு இவங்க படம் எடுக்கிறாங்க. பட் இவங்க எல்லாருமே வந்து இவங்களுடைய அவார்ட்ஸுக்காகவும் இவங்களுடைய தனிப்பட்ட பேரு புகழ் பணம் சம்பாதிக்கணும் இந்த முன்னேற்றத்திற்காக நம்ம மக்களை வந்து ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக வந்து ரொம்ப ஹங்கர் இந்த மாதிரி காட்டுறாங்க.
பட் அட்லீஸ்ட் அப்படி சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு வந்து இங்கே நம்ம ஊரில் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களான்னா அப்படி அவங்க ஹெல்ப் பண்ணுறதும் கிடையாது. சரி, ஆஸ்காருக்கு அனுப்பணும்னா நம்ம படங்கள் எல்லாமே நம்ம இந்திய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மக்களாக காமிச்சாதான் நம்ம வந்து ஆஸ்காருக்கு அனுப்புவோம். அப்படிங்கிறனால தான் நம்ம ஊரில் இருந்தெல்லாம் இந்த பெபிள்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இந்த கல்லி பாய் அது கூட ஸ்லம்மாக தான் காமிச்சிருப்பாங்க. லாப்பட்டா லேடிஸ்ன்னு இப்போ வந்திருக்கிற படம், அப்புறமா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து இங்கே இருந்த இந்த சென்சார் போர்டு இருக்கிறானுங்கள இவனுங்களும் இந்த மாதிரி படங்களை மட்டும்தான் வந்து லிஸ்ட் அவுட் ஃபைனல் லிஸ்ட் அவுட் பண்ணி அங்கே அனுப்புகிறாங்க. பட் அந்த இடத்துல தான் அவங்க முட்டாத்தனம் பண்ணுறாங்க. அவன் அங்கே வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஆஸ்கார் அவார்டு கொடுக்குறவன், நீ ஏதோ வந்து இந்தியர்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுற மக்களாக காமிச்சு நீ படம் எடுத்து அனுப்பிச்சேன்னா அவன் உடனே வந்து நாமினேஷன் வேணால் கொடுப்பான், அவார்டு கொடுக்க மாட்டான். அதுக்கு வந்து நீ வந்து ஒரு பிரிட்டன் இயக்குனராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவார்டே அவன் கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி எடுத்தவராக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஸ்லம்டாக் மில்லியர் எடுத்த டேனி பாயிலாக இருக்கட்டும், அண்ட் அதுக்கு முன்னாடி வந்த படம் சோய். பட் அதே இதை வந்து சலாம் பாம்பேன்னு ஒரு படம், அந்த மீரா நாயர் வந்து இயக்கியிருப்பாங்க, அது நாமினேட் ஆச்சு. ஈவன் லகான் படம் அதுவும் நாமினேட் ஆச்சு, ஆனால் அவார்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த இயக்குனர்கள் வந்து இந்திய இயக்குனர்கள். இந்த விவரம் தெரியாமல் இவங்க பாட்டுக்கு வந்து நம்மளுடைய இந்திய மக்கள் வந்து நம்ம இந்திய இயக்குனர்களும் சரி, அண்ட் அங்கே இருக்கிற நம்மளுடைய வெளிநாட்டு இந்த பிரிட்டிஷ் இயக்குனர்களும் சரி, நம்ம இந்தியாவை இன்னமும் கீழ்த்தரமாக லோவாக பொருளாதாரம் கல்வித்தரமற்றதாக தான் இவங்க இயக்கிட்டு இருக்கு. இவங்க இதை இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம தான் வந்து இங்கேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸு, யுனைடெட் கிங்டம் இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி அங்கே ஹோம்லெஸ்ஸாக அங்கே அண்டு ரொம்ப பொருளாதாரம் குறைவாக கல்வித்தரம் குறைவாக இருக்கிற அந்த இடங்களுக்கு போயிட்டு அங்கே இந்த ட்ரக் அடிக்டாக பெக்கராக இருக்கிற மக்களை வந்து நம்ம ஷூட் பண்ணி தான் படங்களை ரிலீஸ் பண்ணணும். அந்த ஃபிலடெல்பியா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த மக்களை வந்து நம்ம ஷூட் பண்ணி யுனைடெட் ஸ்டேட்ஸ் பாவர்ட்டி அண்டு யூகேயில் போயிட்டு அங்கே இருக்கிற பாவர்ட்டி எடுத்து யுனைடெட் கிங்டம் பாவர்ட்டின்னு நம்ம படம் எடுத்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை திலீப்னு போட்டால் தான் இவனுங்கெல்லாம் திருந்துவானுங்க போல இருக்கு. படம் எடுக்கிறானுங்க. நம்ம மக்களை நம்ம நல்லா வளர்ந்து வரோம், நம்ம பொருளாதாரத்திலும் சரி கல்வித்தரத்துலையும் சரி எல்லா வகையிலையுமே வளர்ந்து வரோம், நல்ல சிறப்பாக நம்ம இருக்கிறோம். நம்ம இதை வந்து இவனுங்க அசால்ட்டாக வந்து ரொம்ப லோவாக ஓஸ்ட்டாக டெஃபினட்டாக இங்கே அந்த மாதிரி பாவர்ட்டியில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க தான். அட் தி சேம் டைம் அதே பர்சன்டேஜ் வந்து மிடில் கிளாஸ் இருக்கிறாங்க, அப்பர் கிளாஸ் ஒரு 10% இருக்கிறாங்க. ஸோ இதையும் வந்து காட்டணும். இதை எதையுமே நாங்கள் காட்ட மாட்டோம். வி ஜஸ்ட் ஷோ இந்தியன் பீப்புள் ஆர் வெரி புவர், பாவர்ட்டி, ஹங்கர், ஹோம்லெஸ் இப்படின்னா வந்து அப்புறம் கோவம் வராமல் பாருங்கடா, இதுக்காகவே வரண்டா. இதுக்காகவே யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூகேல வந்து நீங்கள் கஷ்டப்படுற அந்த ஹோம்லெஸ் ஹங்கர் அண்ட் ட்ரக் அடிக்ட் பீப்புளை வந்து வீடியோ எடுத்து அதை படத்தை யுனைடெட் ஸ்டேட்ஸ் பாவர்ட்டி யூகே பாவர்ட்டின்னு போட்டு ரிட்டன் அண்ட் டைரக்ட் பை திலீப்னு போடுறாங்க. இருங்கடா.